விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2026 வியாழக்கிழமை காலை 11:49 மணி வரை வளர்பிறை அஷ்டமி திதியும், மாலை 4:19 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை செய்தால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள துவங்க உகந்த தினம். ஆன்மீக தொடர்புடைய வேத பரிகார பாராயண பூஜைகள் செய்வதற்கு உகந்த தினம். புதிதாக தொழில் துவங்குவதற்கு சிறப்பு நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவான முறையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை என்ற அமைப்பில் குரு ராகவேந்திரரை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் உண்டாகும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக 4ஆம் பாவகம், உயர்கல்வியை சொல்லுகிற பாவகம். இந்த 4ஆம் பாவகமும் பாவகாதிபதியும் புதனும் அதிகமாக சுபக்கிரக தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழல்ல சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு லக்ன யோக திசைகள் சரியான வயது என்று சொல்லக்கூடிய அந்த 10 வயது முதற்கொண்டே லக்ன ராசிக்கு யோக திசை நடக்கின்ற அன்பர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த கல்வி அமைப்பு மிக மேம்பட்ட நிலையில் அவரை உயர் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் மேம்பட்டதொரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக, அனைத்திலும் சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக, எல்லா விதமான சூழல்களையும் அனுசரித்து வெற்றி நடை போடுகிற வகையில் உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய தினம் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். வலுப்பெற்ற சூழலில் வலிமையான ராசிநாதன் அபாரமாக சஞ்சரிப்பதும், குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய நல்லதொரு வலிமை பெற்ற சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பதும் எல்லா வகையிலும் மேம்பட்டதொரு உத்வேகமான சூழல்களை கொடுக்கின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்படும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் அனுகூலமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். நினைத்து பார்க்க முடியாத சில அனுகூலமான செயல்பாடுகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. அனைவராலும் நீங்கள் புகழப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், நிம்மதியான அணுகுமுறைகள் என சிறப்புகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்க போகிறது. தொழில்துறையினருக்கு புதிய தொழில் சார்ந்த அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். எல்லாவற்றிலுமே புதுவிதமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கை அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் மிக வலிமையான முறையில் இருக்கிறது. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சில முக்கியமான திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நல்லவிதமாக நடக்கும். மேசராசியை பொறுத்தவரை தொழில்துறை உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு அனுகூலங்கள் உண்டு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் நிறைவானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மேசராசி என்பர்களுக்கு உகந்ததான சூழல் உள்ள நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்,
அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள், கிரக அனுகூல வல்லமைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதன்மையாக பார்க்க இருக்கின்றோம். ராசிநாதன் பலவீனமான சூழலில் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற வண்ணம் நல்லதொரு மேம்பட்ட சூழலோடு கிரக அடைவுகள் உள்ள நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக காரிய வெற்றி சிறப்பான முறையில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கும். வலிமையான உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படும். ராசிக்கு யோகம் தருகின்ற முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமையான முறையில் சஞ்சரிக்கின்ற நிலையில எல்லோருடைய புகழும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக குருவினுடைய சஞ்சாரம், கூடுதலாக அந்த குருவோடு இணைந்திருக்கின்ற சந்திரனுடைய சஞ்சாரம் போன்றவைகள் உங்களுக்கு நல்லதொரு உறுதித்தன்மையை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தாயாருடைய நலன் மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கலான அமைப்புகள் நீங்கி எல்லாவற்றிலும் சிந்தித்து செயலாற்றி நிறைவானதொரு வெற்றியை பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் ரிஷபத்திற்கு அமையும். குறிப்பாக தொழில்துறை அமைப்பினருக்கு நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உண்டு. வருகிற வாடிக்கையாளர்களிடம் மட்டும் சற்று கவனமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளிடம் கோபப்படாமல் கொடுத்த வேலையை செய்து முடிப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கம் சார்ந்த துறை அமைப்பினரால் ஆதாயம் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள் புகழ் பெற இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மதிப்பும் மகிழ்ச்சியும் மேம்பட்டதொரு நல்ல பலன்களும் நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக மாற்றங்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான புகழும் சிறப்புகளும் நிறைந்த நாள் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லாத நாளாகவும் எல்லோரையும் அனுசரித்து சென்று மேன்மை பெறுகின்ற தினமாகவும் மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். எதை பேசினாலும் அதில் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது குறைப்பதும் அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டு. எதிர்பாராத நண்பர்களின் சேர்க்கையின் மூலமாக சில அனுகூலங்களும் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். வரவேண்டிய தனவரவு நிறைவாக வரும். குறிப்பாக சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. பொறுமையாகவும் பக்குவமாகவும் சில காரியங்களை செய்து முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். மேம்பட்டதொரு சூழலோடு பொருளாதார நலன்கள் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். காரிய வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் உருவாகும். புது நண்பர்களின் சேர்க்கையும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பான முறையில் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் கிடைக்கும் பொறுப்புகள் மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவான சூழல்கள் ஏற்படும். விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக மனமகிழும் சம்பவங்கள் இருக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட் கேசு, வம்பு வழக்குகளிலிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கௌரவமும் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். குறிப்பாக கைவிட்டு போன சில பொருட்கள் மீண்டும் திரும்ப கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக
மிதுனத்திற்கு மேன்மைகள் நட்பு மேம்படுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். எல்லோருடைய பேச்சுகளிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக நிரம்பி இருக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் நியாயத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக சந்திக்காத பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். மனம் தெளிவு பெறும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்ப்பாளர்களாலும் ஒத்துவராத நபர்களாலும் இருந்து வந்த சங்கடங்கள், மனவேதனைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் போன்ற அமைப்பில் இருக்கிற நண்பர்கள், குறிப்பாக திரவ சம்பந்தமான வெள்ளை நிற பொருட்கள், பால், பழம், காய்கறி, ஜூஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சார்ந்த அமைப்பு, நூல் வியாபாரம் போன்ற துறைகளில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய தன்மைகளும் இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். உறவுகளிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து இடைவெளி குறையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இன்றைய தினம் இருக்கும். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவிலான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் தேவை. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, தடைகள் விலகுகிற சந்தோஷம் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமை. சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக உறுதியான நிலையில் சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வளமும் நலமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. எதிர்பாராத சில வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட சூழல்களும் அமையிருக்கிறது. முக்கிய கிரகமான குரு சந்திரன் வலுப்பெற்றிருப்பதும், ராசியின் யோகர்களான செவ்வாய் சூரியன் ராசிநாதன் எல்லாம் வலுவாக இருக்கிறதால எதையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். சரியாக திட்டமிட்டு செயலாற்றி நிறைவான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். எதிர்பாராத பதவி, புகழ், பாராட்டுகள் இன்றைய நாளில் கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளோடு இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். நெருங்கிய உறவுகள் சார்ந்த விசேஷ வைபவங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை பூரணமான உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள், சங்கடங்கள் நீங்கும். வரவேண்டிய தனவரவுகள் இயல்பாக கிடைக்கும். எல்லாவிதமான சூழலையும் திறமையாக சமாளிப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் நிதி நிர்வாகம், கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று முன்பின் தன்மைகள் உண்டு, கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது சாதகமான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெற இருக்கிறீர்கள். சொந்த தொழில் புரிகிற நண்பர்களுக்கு சிக்கல்கள் விலகி எல்லாவற்றிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை என்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் மேம்படும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும்.
மாணவர்களுக்கு தடை நீங்க பெறுகின்ற நாளாகவும் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாகவும் மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு பாராட்டும் பரிசும் நிறைவாக கிடைக்கப் பெறுகிற உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதான முறையில் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறதான்னு பார்க்க இருக்கின்றோம். 10ஆம் பாவகத்தில் வலிமை மிகுந்த குருச்சந்திர தொடர்பு, 8இல் சுக்கிரன் அபாரமாக சஞ்சரிக்கிறார். இன்றைய தினம் 8ஆம் இடத்திற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். எதிர்ப்புகளை வெல்லுகிற மனோபாவத்தோடு சஞ்சரிக்கிறார். எல்லோரையும் மகிழ்விக்கின்ற சூழலோடு சுக்கிரனுடைய சஞ்சாரம் இன்றைய நாளில் இருக்கும். கிட்டத்தட்ட வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தக அமைப்புகள், வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதிலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க பெறுகின்ற தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். இருப்பினும் பெண்களால் சில மன வருத்தங்கள், சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு கூட அனுசரித்து போவதால் மட்டுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் வரன் நிர்ணயம் செய்வதில் கூடுதல் கவனமும் பொறுமையும் அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை மனக்கவலைகள் விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடித்து வேகம் காட்டுவீர்கள். ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை, ஆடிட்டர் ஆபீஸ் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் புகழ் பெற இருக்கிறீர்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வராமல் இருந்து வந்த சில தனவரவுகள் நிறைவாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பணத்தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலைதூக்கும். அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமை மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலம் சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உருவாகும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் மேம்பட்டதொரு நல்ல பலன்களை கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். ஆசை மேம்படுகின்ற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர என்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றம் உண்டாகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மாற்றம் பெற்றிருக்கிறதான்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை அபாரமாக தொடர்பு கொள்கிறார். குறிப்பாக உயர்வான சூழல்கள், மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் வெற்றியும் நிறைந்த தினம் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். அதாவது ராசியை ராசிநாதன் பார்ப்பதும், ராசியை குரு பகவான் வலுத்து பார்ப்பதும், குறைகள் எதுவும் இல்லாத நாளாக, அனைத்திலும் நிறையும் மேம்பட்டதொரு நல்ல சூழல்களும் நிலவக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிக சாதாரணமான முறையில் தேடி வரும். எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். வெற்றிகரமான புதிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவி இணைவதற்கான சூழல்களும் உண்டு. பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் நல்லதொரு உற்சாகமான சூழலை உணர்வீர்கள். புதிதாக நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் ஆதாயமும் உருவாகும். இன்றைய நாளில் கோபதாபங்கள் இல்லாது அனைத்தையும் கலைநயத்தோடு எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. புதிய நண்பர்கள் சேர்க்கை உற்சாகத்தை கொடுக்கும். எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் இயல்பாக இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருப்பது நன்மை கொடுக்கும்.
குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளிடம் சற்று பக்குவமாக பேசுவது நல்லது. அரசியல்வாதிகளாலும் அரசு துறையினராலும் ஆதாயமான சூழல்கள் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக சிந்திக்க தூண்டுகிற சில நிகழ்வுகள் நடக்கிற தினமாக அமையப் போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கு கவனம் தேவை. குறிப்பாக நிதி நிலைமை சார்ந்த விஷயத்தில் உஷாராக இருங்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக அனுகூலங்கள், கிரக சஞ்சார நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியினுடைய 6ஆம் இடத்துல 7 குடையவன் 6ல் பயிற்சி அடைந்திருக்கிறார். வலிமையான இடம். சுக்கிரனுக்கு 6ஆம் பாவகம் வலிமை மேம்பட்ட நிலையில் இருக்கும். மறைவு ஸ்தானம் அல்ல. அதே நேரத்தில் அவர் 12ஆம் இடமான விரய பாவகத்தை தொடர்பு கொள்றதால வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர் வர்த்தகம், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. குறிப்பாக வெளிநாடு செல்வதற்கு தொடர்ந்து இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலங்களும் உருவாகும். மனச்சங்கடங்கள் விலகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் உயரும். உங்களுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான சில சிகிச்சை முறைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாகவும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். உங்களுடைய செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் இருப்பீர்கள். நிதான போக்கோடு இருப்பீர்கள். கோபதாபங்களை குறைத்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதனால் நன்மையும் அனுகூலங்களும் ஏற்படும். நண்பர்கள் பலவிதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். குறிப்பாக ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். கடித போக்குவரத்து மூலம் காரிய வெற்றி உண்டாகும். தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயமும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளினுடைய செயல்பாடு சந்தோஷமான அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உருவாகும். பணவரவு அதிகரிக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகின்ற நாளாக விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசியினருக்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான சிக்கல்களையும் இடையூறுகளையும் மிக லாபகமாக சமாளித்து மேம்பட்டதொரு சூழலில் உயர்வான வெற்றிதனை நிறைவாக பெறுகிற தினமாக தனுசுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிக்கு ஒத்துவராத கிரகமாக இருந்தாலும் சுக்கிரன் இன்றைய தினம் பயிற்சி அடைந்திருக்கிறார். மேச வீட்டிற்குள் சுக்கிரன் சென்றிருப்பது அமோகமான அனுகூலங்களையும் அனைத்து விதமான சாதகமான தன்மைகளையும் கூடுதலாக கொடுக்கும். இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் கிட்டத்தட்ட 11ஆம் இடமான லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொள்றதால பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் முடியும். அனைவரோடு மன மகிழ்ச்சியோடு பொழுதை கழிக்கின்ற தினமாக, உறுதியான சில சூழல்கள் நிறைந்த நாளாக, எந்த காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கூடுதல் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக உங்களுக்கான புகழ் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்துவிட்டு
திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். திடீர் பண தேவை ஏற்படும், கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் சற்று தாமதமாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் உண்டு. சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குடும்ப உறவுகளினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. குடும்ப உறவுகளோடு சிறுதூர பயணம் சென்று மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் உஷாராக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நல்லது. பெண்மணிகள் இன்றைய நாளில் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு கவலைகள் முழுமையாக நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை முழுமையாக பெறக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நலமும் வளமும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைகிற தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பயணங்களால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வல்லமைகள் எல்லாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைய தினம் மீனத்திலிருந்து மேசத்துக்குள் நகர்ந்திருக்கிறார். அதாவது கிரக பயிற்சி அடைந்திருக்கிறார், திக்பலம் அடைந்திருக்கிறார், வலிமையாக இருக்கிறார். வீடு வாகன யோகம் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டம் அனுகூலம் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. நிறைவான அணுகுமுறைகள் உண்டு. எல்லாவற்றிலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த சில முக்கியமான விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படும். இன்றைய நாள் 6ஆம் இட குருவின் சஞ்சாரம் அனைத்திலும் உத்தியோகத்தில் குறிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை, குருவினுடைய மஞ்சள் நிற பொருட்கள் வியாபாரம் சார்ந்த அமைப்பில் இருக்கிற அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. குடும்ப தன வாக்கு பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கிறதால மேற்சொன்ன விஷயங்களாலும் அனுகூலமான தன்மைகள் நிறைவாகவே உண்டு. அனைவரிடமும் இனிமையாக பேசி மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தின் மீது அதிக பாசம் அக்கறை கொள்வீர்கள். குறிப்பாக சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது அனுகூலத்தை தரும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு விலகும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது மேம்பட்ட சூழலை கொடுக்கும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற நண்பர்கள் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுது சற்று கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. சக ஊழியர்களிடம் பக்குவமாக பேசுவதும் பழகுவதும் சிறப்பு. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபதாபங்களை உருவாக்கலாம். அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். பெண்மணிகளுக்கு சாதகமான சூழல்கள் இன்றைய நாளில் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு கற்றல் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்ளுகிற சம்பவங்கள் நடக்கின்ற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகிற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வல்லமைகள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, மகிழ்ச்சியினை தருமா, மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராஜயோகாதிபதி 3ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருந்தவர் 3ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம், இளைய சகோதர உறவுகளால் எதிர்பார்த்த உதவிகள், குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். இசை கலைத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புகழ் பெறுவீர்கள். புதிதான எண்ணங்களும் ஐடியாக்களும் தோன்றுகின்ற நாளாக இருக்கும். 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறதால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. தந்தை மகனுக்கு இடையே இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறி நல்லதொரு சௌகரியமான சூழல்கள் வெளிப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். விரும்பியதை வேண்டியதை கிடைத்து பெற்று எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற தினமாக கும்பராசிக்காரர்களுக்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கும் வரை அதில் கவனமாக இருப்பீர்கள். கடுமையாக உழைப்பை செலுத்துவீர்கள்.
அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். உங்களிடம் இருந்த நிதான போக்கு சற்று மாறி எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்கள் எச்சரிக்கை தேவை. கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான சூழலுக்கு வழிவகுக்கும். செய்தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் மேம்படும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கலைத்துறை என்பர்கள் சீரான நிலையில் இருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான மேம்பட்ட நிலையில் சிறப்பினை கொடுக்கின்ற தினமாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக, உயர்வு நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம். மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதுபோன்றதொரு மாற்றங்கள் இருக்கிறது. முக்கியமாக யோகத்தை தருகிற ராஜயோகாதிபதி செவ்வாய் குருவின் தொடர்போடும், கூடுதலாக குரு சந்திரன் போன்ற 2 முக்கிய யோக கிரகங்களும் கேந்திர வலுவோடு இருப்பதும், ராசிநாதன் வலிமை பெற்றிருப்பதும், ராசி மட்டுமே சற்று பலவீனமாக அந்த சூரியன் சனி இணைவு சற்று சாதகமில்லாத தன்மையை கொடுத்தாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுக்கிரன் பயிற்சி அடைந்து குடும்ப தன வாக்கு பாவகத்தில் இருப்பது அனைவராலும் புகழ் பெறுகின்ற ஒரு சூழலை காட்டுகிறது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான சூழலும் ஏற்படும். அனைவராலும் மதிக்கப்படுகின்ற தன்மைகள் உண்டு. இனிமையாக பேசி அனைவருடைய நன்மதிப்பையும் பெறுவீர்கள். குடும்பத்தின் மீது அதிக பாசம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் சிறப்பாக நல்லவிதமான வெற்றியை கொடுக்கும். சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது நல்லதொரு அனுகூலத்தை கொடுக்கும். மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு பின்பு விலகும். நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நன்மதிப்பை கொடுக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் இணைவதற்கான சூழல்களும் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை தரும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை தரும். அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் கோபதாபத்தை உருவாக்கலாம். அனுசரித்து போவது நன்மை பயக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது கூடுதலாக குடும்ப உறவுகளுக்குள் உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பெண்மணிகளுக்கு நண்பர்களிடம் உறவுகளிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. வீண் கவலை ஏற்பட்டு பின்பு விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடுமாற்றத்தோடு கூடிய சில செயல்பாடுகள் நடக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக, மீனத்திற்கு மேன்மைகளும் நன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மிகுந்த தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.